வெற்றி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியல. அந்த வெற்றி அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறதா, பதவி அடைகிறதா, புகழை அடைகிறதான்னு கேட்டால் இந்த மூணும் அல்ல. மகிழ்ச்சியாக இருந்தால் அது வெற்றி. வெற்றி என்பது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது. இந்த வெற்றி அடைவதை பற்றி சொன்னால நிறைய பக்கம் நம்ம பேசியிருக்கிறோம். வெற்றி என்பது தானாக வருவதில்லை, அது வியர்வை துளிகளின் விளைச்சல் அப்படின்னு சொல்கிறோம். வெற்றி யாரோட கையில் சார் இருக்கிறது? அது நம்ம கையில் இருக்கிறது. எப்படி என்று கேட்டால், ஒரு ஊரில் ஒரு முனிவர் இருந்தார், ஒரு சித்தர். அவர் யார் போய் நின்னாலும் அவரை பற்றி தெளிவாக சொல்லுவார். நான் போய் நின்னா என்னை பற்றி சொல்லுவார், நீங்கள் போனால் உங்களை பற்றி சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அந்த அளவிற்கு திறமை பெற்றவர் அந்த முனிவர். அவர் எப்படியாவது மடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இளைஞன் திட்டம் போட்டு ஒரு கோழி குஞ்சை பிடித்து தனக்கு பின்னாலே வைத்துக் கொண்டு அந்த முனிவர் முன்னால் போய் நின்னான். உடனே முனிவர் சொன்னார், தம்பி உங்க பேர் இது, ஊர் இது, அப்பா பேர் இது, அம்மா பேர் இது, வயசு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கு பின்னால் நீ ஒரு கோழி குஞ்சையும் மறைத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த முனிவர் சொன்னார். இதை கேட்டு இளைஞன் சொன்னான், முனிவரே நீங்க சொல்றதெல்லாம் சரி, என் பேர் சரி, ஊர் சரி, அப்பா பேர் சரி, அம்மா பேர் சரி, அத்தோடு எனக்கு பின்னால கோழி குஞ்சை மறைச்சு வச்சுதான் சொல்றீங்களா, அது சரி. ஆனா அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறதா செத்து விட்டதா கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டான். இவன் என்ன திட்டம் போட்டிருக்கிறான்னா, முனிவர் அந்த கோழி குஞ்சு உயிரோடு இருக்கிறது என்று சொன்னால் பின்னாலே ஒரு நசுக்கு நசுக்கிந்தா செத்து போச்சுன்னு காட்டிடுவான். மாறாக முனிவர் அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்று சொன்னால் முன்னால் எடுத்து பறக்க விட்டு உயிரோடு இருக்குது அது கூட உனக்கு தெரியலன்னு கேட்டான். செத்து போச்சுன்னு சொன்னா உயிரோட காட்டுவான், உயிரோடு இருக்குன்னா சாகடிச்சிருவான். இதை உணர்ந்து கொண்ட முனிவர் என்ன சொன்னார் என்று கேட்டால், அந்த கோழி குஞ்சு செத்து விட்டது என்றும் சொல்லவில்லை, உயிரோடு இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. மாறாக அந்த கோழி குஞ்சு செத்து விடுவதும் உயிரோடு இருப்பதும் உன்னுடைய கையிலே தான் இருக்கிறது சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும்.